இந்திய அணியில ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் விளங்கினால் அவருக்கான சரியான மேட்ச் வின்னிங் பவுலர் இல்ல. வேகப்பந்து வீச்சாளர்கள் இடங்கள்ல தற்போதைக்கு முகமது ஷமி, முகமது சிராஜ் ஆகியோருடைய இடங்கள் மட்டுமே உறுதியாக இருக்கு. பும்ரா விலகினால் ஆகாஷ்தீப் அல்லது அர்ஷதீப் சிங் ஆகியோர்ல ஒருவர் மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளராக இருப்பாங்க அப்படின்னு கருதப்படுது. இந்த நிலையில தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் பும்ரா விலகினால் அவருக்கு மாற்றாக யாரை சேர்க்க வேண்டும் அப்படின்றது குறித்து பேசியிருக்காரு. அதுல பும்ரா விலகினால் அவருக்கு மாற்றாக புவனேஷ்குமாரை சேர்க்க வேண்டும். புவனேஷ்குமாரை இந்திய அணி மறந்தே விட்டது. தற்போதுமே உள்ளூர் தொடர்கள்ல விளையாடிட்டு இருக்காரு. குறிப்பாக ஃபார்ம்ல இருக்காரு. இதனால புவனேஷ்குமாரை தான் பும்ராவிற்கு மாற்றாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. புவனேஷ்குமார் கடைசியாக 2022ஆம் ஆண்டுல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு நாள் தொடர்ல தான் விளையாடினார். T20 உலகக்கோப்பை 2022 தொடருக்கு பிறகு இந்திய அணியில் அவருக்கு இடம் வழங்கப்படவே இல்லை. 34 வயதாகும் புவனேஷ்குமார் தொடர்ந்து உள்ளூர் கிரிக்கெட்ல சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஆகையால சாம்பியன்ஸ் டிராஃபில புவனேஷ்குமார் அவர்கள் இடம்பெறுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ அப்படி புவனேஷ்குமார் அவர்கள் இடம்பெறும் நிலையில துணை கேப்டனாக யாரை நியமிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. சோ துணை கேப்டனாக நம்ம ஹர்திக் பாண்டியா அவர்களை போட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.